வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, 75 கிலோ மேல் இருப்பவர்கள் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது, உங்களுடைய உடல் பருமன் குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். அதேபோல வெறும் வயித்துல பயிற்சிகள் செய்யலாமா? தாராளமா செய்யலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு வெதுவெதுப்பான நீர் ஒரு 250 ml நீர் அருந்திய பிறகு ஒரு 10 நிமிடம் சென்ற பிறகு பயிற்சிகள் என்பது செய்யலாம். பயிற்சிகள் முடித்த பிறகு நம்ம உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 25 நிமிடங்கள் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. வெறும் தரையில பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. இப்ப நம்ம பதிவை பார்க்கலாம். இப்ப நம்ம இது போல ரைட் டவுன் பண்ணிக்கிறோம். ரைட் டவுன் பண்ணிட்டு கால்களை கொண்டு வரும், கைகளை இப்படி கொண்டு வரும். இதுல இந்த நிலைக்கு செல்லும் பொழுது உங்களுடைய தலைப்பகுதி என்பது இந்த பக்கம் திருப்பணும். இதுல உதாரணத்துக்கு இங்க மூச்சு காத்து வெளியே போகும், இங்க இழுப்போம். இந்த நிலைக்கு சென்ற பிறகு ஒரு 10 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி இந்த ஸ்தானம் வரும். இதுல ஒரு 10 எண்ணிக்கை இதே நிலையில நம்ம இருக்கிறோம். திரும்பவும் இரண்டாவது சுற்று. இதுல கால்களை உங்களால எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த கால்கள் வந்து இப்படி ஒன்னா சேராது, இப்படி வரும், இந்த நிலைக்கு வரும். ஆரம்ப காலகட்டத்துல இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுடைய கால்கள் பாத்தீங்கன்னா ஒன்றாக இணைவது சற்று கடினமாக இருக்கும். ரெகுலரா அந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது சரி செய்யக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 10 எண்ணிக்கை செய்யுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் நம்ம செய்யலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் செய்யுது, அதாவது லெப்ட் ரைட் செய்யுது ஒரு சுற்று. இது போல 2 சுற்றுகள் செய்யலாம். காலையில ஒரு தடவை செய்யலாம், சாயந்தரம் ஒரு தடவை உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல செய்யலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன், அதாவது நம்மளுடைய இந்த தொப்பைஸ்தானம் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல ஷோல்டருக்கு ரொம்ப நல்லது, தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்துக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இது வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு சொல்லலாம். உங்களுடைய தொடைப்பகுதிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சிகள். தொடைப்பகுதியில் சேருகின்ற கொழுப்பு பகுதியை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது, சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது. அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சக்கரவேதி இது போல விஷயங்களும் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இப்போ அடுத்தது இன்னொரு பதிவு நம்ம பார்க்கலாம். இந்த நிலைக்கு வந்த பிறகு எட்டை வந்து இது போல ரைஸ் பண்றோம். ரைஸ் பண்ணிட்டு உங்களுடைய கைகளை இங்க கொண்டு வரும். உங்க கைகளை இங்க கொண்டு வந்த பிறகு கால்கள் இப்படி கொண்டு வரும். இது போல செய்யும். இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல செய்யும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இது போல ஆரம்பத்துல ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த பயிற்சியில எனக்கு வந்து கழுத்துல பிரச்சனைகள் இருக்கு என்ற ஒரு பட்சத்துல இப்படி செய்ய வேண்டாம். அவர்கள் பாத்தீங்கன்னா
இந்த நிலைக்கு வந்த பிறகு கால்கள் மேல உயர்த்துறோம். இப்படி செய்யலாம். இதுல ஒரு வேரியேஷன் பார்க்கலாம். ஒரு 10 எண்ணிக்கை. இப்ப பார்த்த இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, 2வது, 3வது. இந்த 2வது பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கழுத்துல பிரச்சனை இருக்கிற பட்சத்தில், அவ்வாறு கழுத்து பகுதியை மேலே உயர்த்தி செய்வது என்பது தவறான ஒரு விஷயம். அவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 3வது நிலையை நம்ம பயன்படுத்தலாம். இதுல செய்யும் பொழுது, இந்த பகுதி நன்றாக ஒரு அழுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். அப்போ உங்களுடைய தொப்பை குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. சர்க்கரைவியாதிக்கு ரொம்ப நல்லது. அதேபோல பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுல ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது, இந்த 3 பயிற்சியும் பார்த்தீங்கன்னா, ஒரு எளிமையா இருக்கக்கூடிய ஒரு பயிற்சிகள் தான். இதை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது, உங்களுடைய உடல் பருமன் என்பது குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்பு போட்ட பதிவுகளும் நீங்க செய்யலாம். தவறு என்பது கிடையாது. நன்றி, வணக்கம்.